அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க நாங்கள் இன்றைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு என்னென்ன ஒரு நல்ல பீட்சா செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது நாங்கள் மைதா மாவை குழச்சி போட்டு கொஞ்சம் ஈஸ்ட் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கிறோம். அதை விட நாங்கள் இந்த அரைச்சி ஆட்டுறச்சி, அதாவது மின்ஸ் லேம்ப் எடுத்து வச்சுக்கிறோம். மற்றது கொஞ்சம் சீஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை விட ஒரு பாதி ரெட் பெப்பரும் ஒரு பாதி yellow பெப்பரும் பட்டி வச்சுருக்கிறோம். மற்றது கொஞ்சம் மஷ்ரூம் பட்டி வச்சுருக்கிறோம். ஒரு பாதி வெங்காயம் பட்டி வச்சுக்கோம். மற்ற உரைப்புக்கு நாங்கள் கொஞ்சம் சில்லி வட்டி வச்சுக்கோம். அது நீங்கள் தேவையண்டா சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லையென்று சொன்னால் தவிர்த்துக்கொள்ளுங்க. இது இந்த டொமேட்டோ பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த பீட்சா செய்கிற தட்டில், அவனுக்கு வைக்கிற தட்டில் அதை மாவை வடிவாக நீங்கள் இந்த பீட்சா ஷேப்புக்கு நீங்கள் தப்பி எடுத்துக்கொள்ளுங்க. இனி நீங்கள் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டு வடிவாக எல்லாத்தையும் பிறழக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் இந்த கரண்டி ஒன்று எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் பரப்பி விடுங்க. இதாக கணக்க போடாங்க, ஒரு அளவாக போட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே இனி நீங்கள் கொஞ்சம் சீஸை போட்டுக்கொள்ளுங்க. சீஸை போட்டுவிட்டு முதல்ல இந்த மஷ்ரூமை அதுக்கு மேலே நீங்கள் அந்த பீஸுகளை ஒரு ஷேப்புக்கு அடுக்கி விடுங்க. அப்புறம் வட்டி வச்சுக்க இந்த பெப்பர், ரெட் பெப்பர், அந்த yellow பெப்பர் ரெண்டையும் நீங்கள் ஒரு ஷேப்புக்கு அடுக்கி அதையும் அடுக்கி விடுங்க. இது இவ்வளோ பொருட்களும் எங்கள்கிட்ட இருந்தது. அப்போ நாங்கள் உடனே பீட்சா செய்வோம்ன்ட்டு செய்த நாங்கள் உங்கள்கிட்டையும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ இந்த வட்டி வச்சுக்க இந்த ஓனியன்ஸையும் சேர்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஒரு ஷேப்பாக நீங்கள் இந்த பரப்பி போட்டால் தான் அது வடிவாக அவிஞ்சு வரும். மற்றது சில்லி, நாங்கள் சில்லி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வட்டிச்சோம், அதையும் சேர்த்துக்கொள்ளுறோம். உங்களுக்கு உரைப்பு தேவையாண்டா சேர்த்துக்கொள்ளுங்க. சின்ன ஆக்களுக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த சில்லி சேர்க்க தேவையில்லை, அதை தவிர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த அரைச்சி ஆட்டுறச்சி, அதாவது இந்த மீன்ஸ் லேம்பை எடுத்து சின்ன சின்ன பீஸாக பிச்சு எல்லா இடத்தையும் போட்டு விடுங்க. போட்டுவிட்டு அதுக்கு மேலே சீஸை போட்டு விடுங்க. சீஸை மேலே பரப்பி போட்டு இனி நீங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வைங்க. அதில் நாங்கள் இது 25 மினிட்ஸ் 180 விட்டு நாங்கள் எங்களுக்கு நல்ல பீட்சா நல்ல வடிவாக அவிஞ்சு வந்தது. உங்களை பார்க்க தெரியுது, நீ இல்லைன்னா நல்ல பீட்சா தான் எங்களுக்கு கிடைச்ச நல்ல வடிவாக பேக் பண்ணி வந்தது. நீங்களும் இதை வீட்டில் எல்லோரும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறந்து போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.